ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ. ஏன்னா இந்த 3 சென்டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இது எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோட மற்ற சென்டென்சஸுடைய மீனிங் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும். யூ ஷுட் பி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்க வேண்டும். இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ், அர்த்தமே இல்லாத சென்டென்ஸ். அடுத்து யூ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியிருக்க வேண்டும். முதல்வர் சோதனை செய்ய வேண்டும். ஓகே, செக் பண்ணணும். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? முதல்வர் சோதனை செய்ய வேண்டும். த பிரின்சிபால் ஷுட் செக். த பிரின்சிபல் ஷுட் பி செக்டு அப்படின்னா பிரின்சிபலை சோதனை செய்யணும்னு அர்த்தம். பிரின்சிபலையே செக் பண்ணியிருக்கணும். த பிரின்சிபல் ஷுட் பி செக்டு. த பிரின்சிபல் ஷுட் ஹேவ் செக்டு. முதல்வர் சோதித்திருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர் செய்யலை அப்படின்னு அர்த்தம். புத்தகங்களை கவுண்ட் பண்ணணும், எண்ணப்பட வேண்டும். புக்ஸ் ஷுட் பி கவுண்டட். புக்ஸ் ஷுட் கவுண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்தகங்கள் எண்ண வேண்டும்னு அர்த்தம். மீனிங்லெஸ் சென்டென்ஸ். புக்ஸ் ஷுட் ஹேவ் கவுண்டட். கவுண்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணல. எல்லோரும் வரவேற்க வேண்டும். எல்லாரும் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணணும். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எவ்ரி ஒன் ஷுட் இன்வைட். எல்லோரும் வரவேற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் பி இன்வைட்டட் அப்படின்னா எல்லாரையும் வரவேற்க வேண்டும்னு அர்த்தம். எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் இன்வைட்டட். எல்லோரும் வரவேற்றிருக்கலாம், இன்வைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் மீனிங் வேறு வேறு. நல்லா டீப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அவர்கள் செய்திருக்க வேண்டும். தே ஷுட் பி டன், தே ஷுட் டூ, தே ஷுட் ஹேவ் டன். விச் ஒன் இஸ் கரெக்ட்? தே ஷுட் ஹேவ் டன். அவங்க செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யலை அப்படின்னு அர்த்தம். தே ஷுட் டூ அப்படின்னா அவங்க செய்ய வேண்டும். தே ஷுட் பி டன், இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ். குழந்தைகள் விளையாட வேண்டும். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? குழந்தைகள் விளையாட வேண்டும். சில்ட்ரன் ஷுட் பிளே. சில்ட்ரன் ஷுட் ஹேவ் பிளேடு. குழந்தைகள் விளையாடி இருக்க வேண்டும், ஆனால் விளையாடலை. குழந்தைகள் விளையாடி இருக்கலாம், ஆனால் விளையாடலை அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சில்ட்ரன் ஷுட் பி பிளேடு, மீனிங்லெஸ் சென்டென்ஸ். தண்ணீர் தொட்டி நிரப்பப்பட வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு. வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில் அப்படின்னா தண்ணீர் தொட்டி நிரப்ப வேண்டும். அது தண்ணீர் தொட்டியே ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நிரப்பணும் அப்படின்னு இருக்கு. மீனிங்லெஸ் சென்டென்ஸ். வாட்டர் டேங்க் ஷுட் ஹேவ் ஃபில்டு. வாட்டர் டேங்கை நிரப்பியிருக்கலாம், ஆனால் நிரப்பலை அப்படின்னு அர்த்தம். அவருக்கு அவார்ட் கொடுத்துருக்கணும், விருது அளித்திருந்திருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹேவ் அவார்டட். அவருக்கு விருது அளித்திருக்க வேண்டும். ஹீ ஷுட் அவார்ட் அப்படின்னா அவர் விருது கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஷுட் அவார்ட் ஹிம். அவருக்கு அவர் விருது கொடுத்திருக்க வேண்டும். ஹீ ஷுட் பி அவார்டட். அவருக்கு விருது கொடுத்திருந்திருக்கலாம், அவர் பேசியிருக்கணும். ஹீ ஷுட் பி ஸ்போக்கன், ஹீ ஷுட் ஸ்பீக், ஹீ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன். விச் ஒன் இஸ் கரெக்ட்? ஹீ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன். அவர் பேசியிருக்கணும், ஆனால் பேசலை. ஹீ ஷுட் பி ஸ்போக்கன் அப்படின்னா அவர் பேசப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தம். ஹீ ஷுட் ஸ்பீக் அப்படின்னா அவர் பேச வேண்டும். நான் வர வேண்டும். ஐ ஷுட் ஹேவ் கம், ஐ ஷுட் கம், ஐ ஷுட் பி கம். விச் ஒன் இஸ் கரெக்ட்? எது மீனிங்லெஸ் சென்டென்ஸ் அதையும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரையும் ஆன்சர் பண்ணுங்கள், மீனிங்லெஸ் சென்டென்ஸையும் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.